தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது இன்றைய தமிழக அரசு கல்விக்கு செலுத்தும் சிறப்பு சலுகை, சிறப்பு கண்ணோட்டம், சிறப்பான முறையில் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் பெற வேண்டும் என்பதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகள் கூட பின்பற்றக்கூடிய நிலை இருந்து வருகிறது. அதுதான் காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிந்தனை செயல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்களுடைய சிந்தனையில் உதித்ததின் பயனாக இன்றைக்கு பட்டி தொட்டி குக்கிராமம் மலை கிராமம் என்று பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற பாட்டாளிகள், ஏழைகள், பாமரர்கள், ஆதிவாசி இன மக்கள் என்று அனைவருமே இன்றைக்கு பள்ளி சென்று படிக்கக்கூடிய நிலைகளை அன்றாடம் நாம் பார்த்து வருகிறோம். பள்ளிக்கூடமா, படிப்பா, எனக்கா என்று கேட்ட ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கிறது என்று சொன்னால், பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது பிள்ளைகளுக்கு இன்றைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் தருகிறார், மதிய உணவு திட்டத்தையும் தருகிறார். இரவு உணவு மட்டும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தால் போதும் என்ற நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா குக்கிராமங்களிலே, மலை கிராமங்களிலே உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு அந்த படிக்காத பாமரர் மக்களும் ஆதிவாசி என்று சொல்லுகின்ற பனியாஸ் குறும்பாஸ் என்ற குடும்பங்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வந்து பள்ளிக்கு சேர்த்துகிறார்கள். இது பொன்னேணி என்கின்ற கிராமம் மட்டுமல்ல, தெப்பக்காடு, முதுமலை, சிங்காரா, இன்னும் கோத்தகிரி, குன்னூர், பர்லியார் என்று நீலகிரி மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு ஆதிவாசி இன மக்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு முதலிடம் வகிக்கிறார்கள், முதலில் வருகிறார்கள் என்று சொன்னால் தளபதி அவர்களுடைய சிந்தனையிலே தோன்றிய இந்த காலை உணவு திட்டம்
Hey. Are you not happy today? Yes, teacher. Have you had your breakfast? Yes, teacher. Can you sing the rhyme? Good morning to you. இப்படி பள்ளிக்கு வந்து காலை உணவு தருவதின் காரணமாக பட்டினியோடும் பசியோடும் இருந்த இந்த பிஞ்சு குழந்தைகள் இன்றைக்கு படிப்பு என்ற அறிவுக்கும் உணவு தந்து, வயிற்றுக்கும் உணவு தந்து, உடலுக்கும் உடை தந்து, சிந்தனைக்கும் விளையாட்டு என்று விருந்தை தருகின்ற தமிழக முதல்வரை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இந்த பாராட்டுவதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து என்று மேல்நாடுகளில் கூட இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தலாமா என்று சில நாடுகள் செயல்படுத்தி விட்டன, சில நாடுகள் ஆலோசனையில் இருக்கிறது. இன்றைக்கு அண்டைய மாநிலமான ஆந்திராவில் கூட இந்த காலை உணவு திட்டத்தில் கொடுப்பதில் பரிசீலனையில் இருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆக சிந்தனையில் தோன்றிய தளபதியினுடைய அற்புதமான திட்டங்கள், ஆற்றல் மிகு திட்டங்கள் இன்றைக்கு மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் வயிற்றுக்கு காலை உணவு, மதிய உணவு என்று கிடைப்பதோடு அறிவு பசி எடுத்து அறிவு பசியோடு அலைந்து கொண்டிருந்த ஆதிவாசி இன மக்களுக்கெல்லாம் அறிவு பசிக்கும் படிப்பு என்று தீனியை தருகின்ற தமிழக முதல்வர் தளபதி அவர்களை மனதார உள்ளமாற பாராட்டுகிறார்கள் என்பது மட்டும் உண்மை என்று தெரிவித்து, இதுபோன்ற சிறப்பான செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் தினம் கண்டு மகிழுங்கள் என்றும், உடனடியாக காண வேண்டுமே யானால் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீலமலை யூடியூபில் நீங்களும் ஒரு அங்கத்தினராக மாறுங்கள் என்று அன்போடு கேட்பது உங்கள் நீலமலை அன்பில். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.